வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, உங்களுக்கான பாஸ்போர்ட்டையும் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்க்கான பாஸ்போர்ட்டை எப்படி அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுல ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பேஜை லாகின் பண்ணிக்கோங்க. இதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த பேஜில் நீங்கள் ஏற்கனவே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி வச்சுருந்தீங்கன்னா லாகின் கொடுத்து ரெனியூவல் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம புதுசாக அப்ளை பண்ணுறதுனால நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளையில் டிஃபால்ட்டாக பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செலக்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரீஜனுக்கான பாஸ்போர்ட் ஆஃபீஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிவன் நேமில் உங்களுடைய நேம் மட்டும் கொடுங்க, இனிஷியல் கொடுக்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய சர்நேமில் ஃபாதர் நேமை என்ட்ரு பண்ணுங்கள், அதுக்குமே இனிஷியல் கொடுக்க வேண்டாம். அடுத்து உங்களுக்கான டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துட்டு அடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துக்குங்க. உங்கள் இமெயிலுக்கு ஒரு லிங்க் ஷேர் பண்ணுவாங்க, அதை வச்சு தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். அடுத்து இந்த இமெயிலை லாகின் ஐடியா எடுத்துக்கலாமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எஸ் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய கொஸ்டினை ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சாவையும் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் கொடுங்க. ரெஜிஸ்டர் கொடுத்தோன்னே உங்கள் மெயிலுக்கான கன்ஃபர்மேஷன் லிங்க் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுக்கான யூசர் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து நெக்ஸ்ட்டு கீழே இருக்க கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுங்க. அடுத்து அப்ளை பாஸ்போர்ட் கொடுத்து கீழே இருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கோங்க. அடுத்து அப்ளையிங் ஃபாரில் ஃப்ரெஷ் பாஸ்போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. டைப்பில் நார்மல் கொடுத்துக்கோங்க. தக்கல் பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் டேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த டேட்டுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். புக்லெட்டில் உங்களுக்கு எத்தனை பேஜ் தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே கிவன் நேமில் உங்களுடைய நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க, இனிஷியல் கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி சர் நேமில் உங்களுடைய ஃபாதர் நேம் மட்டும் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டரில் மேலாக ஃபீமேலாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் நேம் எதுவும் கரெக்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை அப்படியே கொடுத்துக்கோங்க. அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த்தில் சிட்டி ஆர் டவுன் எதுவோ கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்கோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து நீங்கள் மேரிடா அன்மேரிடா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆக்குபேஷன் டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் லிஸ்ட் அவுட் ஆகலைன்னா அதர்ஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பேரண்ட் யாராவது கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்கன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் டீட்டெயிலை ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது டிப்ளமோ முடித்தவங்களா இருந்தாங்கன்னா 10th above கொடுத்துக்கோங்க. எதுவுமே படிக்காதவங்களா இருந்தாங்கன்னா 7th below செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பரை வச்சு வெரிஃபை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கீழே இருக்க நோவை டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்களுக்கு இது மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ஃபாதர் நேமையும் மதர் நேமையும் கொடுத்துக்கோங்க. இல்லைன்னா உங்களுக்கு கார்டியன் இருந்தாங்கன்னா அவங்க நேமை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து உங்களுடைய அட்ரஸை அப்படியே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் வில்லேஜாக இருந்தால் வில்லேஜ் நேம் கொடுங்க, டவுனாக இருந்தால் டவுன் நேம் கொடுங்க. நெக்ஸ்ட்டு அதற்கான போலீஸ் ஸ்டேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுடைய பின்கோடை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கான மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க. அடுத்து டெலிஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. உங்களுடைய இமெயிலை அப்படியே கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ப்ரெசண்ட் அட்ரஸும் பெர்மனண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் எஸ் கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு எதுவும் எமர்ஜென்சினா கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களுடைய நேமையும் மொபைல் நம்பரையும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்த மாதிரியே பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம நியூவாக பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறது வாசி டீட்டெயில் நாட் அவைலபிள் கொடுத்துக்கோங்க. கீழே இருக்க டிக் பாக்ஸ்லேயும் நோ செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து உங்களுக்கு இது மாதிரியான பேஜ் ஓப்பன் ஆகும், அதை ரீட் பண்ணிவிட்டு டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க.
நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே உங்கள் பாஸ்போர்ட்டுக்கான டெமோ ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு செல்ஃப் டிக்ளரேஷனில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்துக்காக ஒரு டாக்குமெண்ட்டும் உங்களுடைய அட்ரஸ்க்காக ஒரு டாக்குமெண்ட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. அடுத்து ப்ரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபார்மை செலக்ட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனில் இருக்க டீட்டெயிலெலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ஷன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு அக்ரி பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நெக்ஸ்ட்டு ஷெட்யூல் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு கீழே இருக்க ஆன்லைன் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இதில் உங்களுக்கான பாஸ்போர்ட் ஆஃபீஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்சாவை அப்படியே டைப் பண்ணிவிட்டு அகைன் நெக்ஸ்ட்டு கொடுங்க. இதில் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் இருக்கும். அதை சேஞ்ச் பண்ணணும்னா கீழே இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணி இதில் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கான அவைலபிள் டேட்டாக இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு புக் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்களுடைய பேமெண்ட் பெண்டிங்னு வச்சுன்னா ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் மூலமா தெரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க. ஓகே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களுக்கான பேமெண்ட்டை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு சப்மிட்டட் அப்ளிகேஷன் கொடுத்துக்கோங்க. அதில் உங்களுடைய அப்ளிகேஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பேமெண்ட் அண்ட் அப்பாயின்மெண்ட் அதை கொடுத்துக்கோங்க. அதில் ட்ராக் பேமெண்ட் ஸ்டேட்டஸில் உங்களுடைய பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷனை கிளிக் பண்ணிவிட்டு வியூ அப்ளிகேஷன் கொடுங்க. கொடுத்தோன்னே உங்களுக்கான அப்ளிகேஷன் வியூ ஆகும். அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் வேணால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுட்டு சென்டரில் போய் கூட பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரியான பயனுள்ள தகவல் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.